பாரத பிரதமர் மோடி அமெரிக்கா போன உடனே பாகிஸ்தானுக்கு தான் இடி இறங்குது. காரணம் என்ன அப்படின்னா, மும்பை குற்றவாளி, மும்பை தாக்குதலுக்கு மூல காரணம் அப்படின்னு இருக்கக்கூடிய ராணாவ நாடு கடத்த ட்ரம்ப் உத்தரவு போட்டாரு. இனி அவன உள்ளூர்ல நம்ம நாட்டுக்குள்ள கொண்டு வந்து விசாரிக்கிற விதத்துல விசாரிக்க வேண்டியதுதான். பாகிஸ்தானை சேர்ந்த இன்னமும் பல நபர்கள் சிக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதான். இது சம்பவம் நடந்து எவ்வளவு காலம் ஆகுது? அதே சமயம் அமெரிக்கால பிடிபட்டும் ரொம்ப காலம் ஆகுது. ராணாவும் சரி, கிலானியும் சரி, இந்த 2 பயலுக தான் மொத்தமா இதுக்கு ஃபண்ட் பண்றது, இந்தியாவுக்குள்ள வந்து போறது எல்லாமே. ஆனா இந்த 2 பயலுகளும் எங்க இருக்காய்ங்க அப்டின்னா, பாகிஸ்தான் உளவுத்துறையோட டைரக்ஷன்ல தான் செயல்படுறாய்ங்க. அந்த 10 நபர்கள் ஒரு சைடு பாகிஸ்தானோட உளவுத்துறை, 2 பேருக்கு நடுவுல இந்த 2 நாய்க. 2 பேரும் இந்தியா வந்து போம்போது கனடா பிரஜை, அமெரிக்க வாழ் பிரஜை இந்த மாரி லிஸ்ட்ல இருக்கிறனால பெரிய சச்சரவுகள் எதுவும் கிடையாது. சரி உண்மையிலேயே இந்த நாய்ங்க அமெரிக்கர்களா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அம்மா பாகிஸ்தான், அப்பா அமெரிக்கா, இல்ல அம்மா அமெரிக்கா, அப்பா பாகிஸ்தான் அப்படிங்கிற கருமம் புடிச்ச நாய்க தான். இந்த அடையாளங்கள வச்சுக்கிட்டு, இவனுங்க இந்த விஷயத்தெல்லாம் பண்ணி தொலைச்சுட்டாய்ங்க. ஆனா முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்குள்ள போறது, பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயோட தொடர்புல இருக்கிறது, டாக்டர், அதுக்கப்புறம் டாக்டர்ங்கிற போர்வை, அதுக்கப்புறம் டாக்டருக்கு அடுத்து பிசினஸ் மேன் அப்படிங்கிற போர்வையில. ஆனா செஞ்சது பூரா என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க இந்திய, அமெரிக்காவுக்கு எதிரான செயல்கள் தான். மும்பைல தாக்குதலுக்கு அப்புறம் அமெரிக்கால ஒரு பெரும் தாக்குதலுக்கு திட்டமிடுறார்கள். எதற்கு அப்படின்னா, ஏதோ மதத்த பத்தி கிண்டல் அடிச்சிட்டார்கள், பேசிப்புட்டார்கள், கார்ட்டூன் போட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, ஒரு பெரும் தாக்குதலும், முக்கியமான கட்டடங்கள குண்டு வச்சு தகர்க்கிறது தான் திட்டம். ராணா, ஜுலானியோட திட்டம். அப்படி அமெரிக்காலயே உட்கார்ந்து திட்டம் போடும்போது தான் அமெரிக்க காவல்துறை கைது பண்ணுது. அதுக்கு இந்த திட்டத்தெல்லாம் அமெரிக்கால உட்கார்ந்து போடும்போது, அதுக்கு முன்னாடியே அமெரிக்கால உட்காந்துட்டு இந்தியா வந்து பல தடவைகள் போய் மும்பைல எதெல்லாம் கிரவுடு, என்ன மாரி இடங்கள் அப்படின்னு சொல்லி திட்டமிடல் பண்ணி முழுசா ஒரு ரோட் மேப்ப போட்டவர்கள் தான். வந்து 10 நபர்களுக்கும், பாகிஸ்தான்ல இருந்த பாகிஸ்தான் உளவுத்துறைக்கும் ஒரு பிரிட்ஜா செயல் பண்ண அயோக்கிய கூட்டத்துல சேர்ந்த 2 நாய்க. இங்க சம்பவங்கள் முடிச்சாச்சு. இங்க 10 பேர சுட்டுக் கொன்னோம். ஒரு நாய விசாரிச்சு தூக்குல போட்டோம். இதுக்கடுத்து உள்ள இந்த 2 பயலுகள அங்க பிடிச்சார்கள். அதுக்கப்புறம் விசாரணை அப்படிங்கிறது தொடர்ந்துச்சு. ஜுலானிய பொறுத்தவரையும் ஆமா அப்படின்னு குத்தத்த ஒத்துக்கிட்டான். ஆனா ராணாவ பொறுத்தவரையும் குத்தத்த ஒத்துக்கவே இல்ல. அப்பீலுக்கு மேல அப்பீல் போய்க்கிட்டே இருந்தான். இறுதி வரை அப்பீல் போனனால, இவன நாடு கடத்துங்க அப்படிங்கிறத நம்மளால சொல்லவே முடியல. சொன்னாலும் பிரயோஜனம் கிடையாது. இந்த மாரி எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மாரி ஈக்குவலா போட்டா மட்டும் தான். ஆனா பெரிய அளவுல போட அந்த காலகட்டங்கள்ல சந்தர்ப்பம், சூழ்நிலை இல்ல. இப்ப கோர்ட்டு இதுக்கு மேல உனக்கு அப்பீலே கிடையாது. நீ குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்க கோர்ட்டு முடிவு பண்ணி சொல்லிருச்சு. சொன்ன ஜோரோட இந்தியா ஏற்கனவே அடிச்சு விளையாடுற காலகட்டம். எங்க சர்வதேச அரசியல்ல அடிச்சு விளையாடுற காலகட்டம். அதே மாரி ட்ரம்ப் பதவியேற்று அதிபரா பதவியேற்று முதல் வெளிநாட்டு தலைவரா பாரத பிரதமர் மோடி அவர்கள் போறார். இந்தக்கு மேல ஒரு மைலேஜ் எடுக்க முடியுமா? எச்சு செஞ்சிட மாட்டாரா மனுஷன்? செஞ்சுட்டார். முதல் ஆர்டராவே இத வாங்கிட்டோம். ராணாவ நாடு கடத்துறது. அதுவும் ட்ரம்ப் ரொம்ப பெருமையாவே சொல்லியிருக்காரு. இவன் அங்க உள்ள குற்றச்செயல் செஞ்சிருக்கான். இனி இந்திய சட்டம் இவன டீல் பண்ணும். இவன தூக்கி வெளியில வீசுவோம். அப்படிங்கிற மாரி அவருக்கே உள்ள ஸ்டைல்ல சொல்ட்டார். இது இந்திய ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச ஒரு பெரும் வெற்றி தான். காரணம் ட்ரம்ப் கிட்ட இருந்து ஒரு விஷயத்த வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதே மாரி இந்த கைதி பரிமாற்றம் அப்படிங்கிறலாம் செய்யலாம் சாமானியம் கிடையாது. இது கைதி பரிமாற்றம் கூட கிடையாது. இது ஒரு தண்டனை பெற்ற அந்த ஊர்ல இவன் மேல எங்க நாட்டிலேயே விசாரணை இருக்கு. முதல்ல இவன நாடு கடத்து அப்படின்னு சொல்ற மாரி தான். இதெல்லாம் செய்யறதுக்கு காலங்காலமா அக்ரிமெண்ட் இருக்கணும். அக்ரிமெண்ட் பேப்பர்ல மட்டும் இருந்தா போதாது. பிரசன்ட்ல உள்ள கவர்மெண்ட்டோட அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கணும். அப்ப மட்டும் தான் சாதிக்க முடியும். அமெரிக்கா கிட்ட இந்த தியரிக்கும் மேல ஒரு படி மைலேஜ் இருந்தா மட்டும் தான் தட்டி தூக்க முடியும். அந்த லெவலுக்கு இந்தியா நிக்குதுங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. ராணா வந்ததுக்கப்புறம் ராணா கை காட்டுறவன பூரா இந்திய உளவுத்துறை தட்டி தூக்கணும். மர்ம நபர்கள் வச்சு செய்யணும். காரணம் பல நபர்கள் இருப்பார்கள். இந்தியாவுக்குள்ள உள்ளவன பிடிச்சுக்கலாம். வெளியில உள்ளவன இதே மாரி கெஞ்சிக்கிட்டு இருக்க முடியுமா? மும்பை தாக்குதல் நடந்து எவ்வளவு காலம் ஆச்சு. இப்பதான் அந்த நாய தூக்கிட்டு வர முடியுது. இவன் கை காட்டுறவன எல்லாம் தூக்கிட்டு வர்றதுக்காக டெல்லி உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா வேலைக்கு ஆகாது. மர்ம நபர்கள வச்சு வேட்டையாடிறணும்.
முழு ஜோர்ல வேட்டையாடிறணும். அப்பதான் இந்தியா பக்கம் போகணும் அப்படின்னு கூட அமெரிக்கால மட்டும் கிடையாது. உலகத்துல எந்த மூலையிலயும் உட்கார்ந்து எந்த தீவிரவாதியும் திட்டமிட மாட்டாங்கிறது எதார்த்தமான உண்மை. ஆனா அத நோக்கி டெல்லி நகரும் அப்படிங்கிறதும் சிறப்பான சம்பவங்களை ஏற்கனவே அவர்கள் சிக்னல் காட்டிட்டார்கள். அத பத்தி விரிவா வெளியில வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ராணாவ தூக்கிட்டு வர்றது இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியா தான் பார்க்கப்படுது. நன்றி, வணக்கம்.